அதனால் நீ அங்க செல்ல வேண்டாம் 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 செல்ல வேண்டாம் என் வாய் தவறுதான் வந்து விட்டது மகனே நீ போக வேண்டாம்ப்பா சரி எது நடந்தாலும் ஆண்டோட செய் செய் தொடர்ந்து வென்று வென்று அதிகம் கொண்டாட்டுகிறேன் அப்படி என்ன போயிட்டோம்
அவளை விடுத்து கொண்டு போய் ஆமா என்ன ஒரே பொண்ணு ஒரே ஆம்பளையா சொன்ன வார்த்தைக்கு நீ ஒரு முன்னாடி ஒரே ஆம்பளையா ஆடையாளம் ஆள் பிடிச்ச எந்த எந்த மக்கால வேணா அவன் என்ன வெகுமானம் தருவான் ஐயோ சரியான வெகுமானம் வாயை கொடுத்து சூத்த முன்னாடி அதுக்கே வேண்டியது இந்த தொழிலுக்கு வந்தாங்க இது பங்கும் பங்காளி சண்டை. நாங்க செத்தா அவன் செத்தா நாங்க சூத்திரம் என்றே
சென்று அதாவது இது நாள் நான் வழி ஏமாற்றி பயப்பிடிக்கக்கூடிய ஜாதி உன்னோட பிராமண ஜாதி நீ வந்து சோறு போட்டா நீ அதை சாப்பிட்டு அவனுக்கு மகன் எங்க பங்கு பங்காளி சென்ற எங்க நாடு எங்க பூமி நாங்க பார்த்து இவன் பூமி ஆகும் இது ரெண்டு போய் மாடு அதானா காது காடு மலை ஓடி போனது பொண்ணு பிள்ளை அப்படித்தான் குருடா ஆனா மடியக்கார நட்டு வாய்ப்பட்டு வந்தாயோ ஒரு நாள் குளித்து காரணமாக செய்து ஆற்றங்கரை ஓரமாக நின்றாயோ அந்த சமயத்தில் ஒரு முதலையானது ஐயோ பாவம் என்று அந்த முதலை தூக்கி கொண்டு போய் விட முதலையானது காலே கப்பி கொண்டது காலை இருக்க முடியுமா அந்த சமயத்தில் ஐயோ இந்த கதை திருக்குறவர்கள் எல்லாம் அவர்களுடன் ஓடி வந்து அந்த முதலையே கையாளி அடிக்க அடித்தார்கள் அந்த சமயத்தில் எங்க அப்பா ஐயோ பார்த்து நமது குருவாக இருக்கிறது அப்படின்னு பாதாவிட முறை செய்து அந்த முதலையை கொண்டு உன் உயிரை காப்பாற்றான அந்த நன்றி இருந்தவனுக்கு இவன் பேர் மட்டும் இவன் பேர் மட்டும் என்னை வந்து கற்றுக் கொடுப்பதற்காக அழைத்தான் ஆமா இல்ல சத்திரிக்கிறாங்க வித்தை கற்றுக் கொடுப்பேன் ஏழை பிள்ளைகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவன் என்னை கொண்டு போய் ஒரு மதுமையாக செய்து என்னை போலவே மதுமை செய்து தானாக வித்தை கற்றுக்கொண்டான் அந்த வித்தைக்கு இவன் ஒரு நாள் வேட்டைக்கு போனான் இவன் விட்டான் நாய் கவிச்சு ஆமா இந்த நமக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு மன உறுதியோடு கத்துக்கிட்டு வேற நாய் பின்னாடியே போனான் அங்க போனா யாருடா கத்துக்கிட்டு குருவாங்க தோணலாம் ஆனா அவனும் நான் பாக்கல என்ன என்னுடைய உருவத்தை வச்சு அவன் கத்துக்கொண்டான் அதுக்காக வந்து என்ன பண்ணான் நீ எனக்கு தான் கத்து கொடுத்தியா வேற யாரு கத்து கொடுத்தா கேட்டாரு இல்லப்பா நான் உனக்கு தான் கத்து கொடுத்தேன் இல்ல அப்படி சொல்ல ஆயிட்டு போய் அங்க காட்டினான் ஆமா
எப்படா நீ கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன். உங்கள் உருவத்தை வைத்துதான் நான் கத்துக்கொண்டேன். உருவத்தை வைத்துதான் கற்றுக்கொண்டேன். உங்களை ஆசீர்வாதம் கற்றுக்கொண்டேன். அப்படின்னா குரு தட்சணை கொடுக்க இருந்தால் குரு தட்சணை இந்த உண்மையான குருவா இருந்தா குரு தட்சணை குருவா நான் கேட்கறேன். அப்ப என்ன செஞ்சான்? இந்த கட்டை இருந்தா அந்த கட்டை இருந்தான் எதிரி ஜெயிக்க முடியும். கட்டை வரல வாங்கிவிட்டான் யாரும் ஜெயிக்க முடியாது. அவன் சொல்லி குருவே கேட்கறதா கேட்கறீங்க. அவன் கட்டை வரல கூட என்ன நமக்கு எதிரி யாரு கூடாது கட்டை என்ன எனக்கு சொல்லி கொடுத்தா அவன் கட்டை வர்றான். அப்பே பண்றதுக்கு போறது நீ வந்து என்னோட ஒரு கிட்டாம அபிமன்ன அவன் அடிச்சு அடி ரதம் கொடி ஆயுதம் என்ன 12 சதவீதை போது இன்னோட முடிஞ்சு அவனை வந்து சாதாரண கொல்லக்கூடாது. அதான் நம்ம இடத்துல ஜல்லி இருக்கின்றா அதை கொண்டு வந்து நம்ம ஜேனா கூட்டி உன் மைத்துனனுக்கார ஜெயந்தவன் பீமனை கொள்வதற்காக சபம் செய்து ஆமா கொண்ட மாலையும் ஏழுப்பட்ட கடி இருப்பு கதை கொண்டு வந்திருக்கிறான். அதை வைத்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அவனை கொள்ளலாம். சரி எல்லாம் கும்பலா போகலாமா? அபிமன்னன் அவன் என்ன செய்தான்? குருவாகிய ரத கொடி எல்லாத்தையும் முறித்து வெறுங்கையோட அனுப்பி விட்டான். அதனால் இது நான் கெதிய சிவனிடம் வரம் பெற்றது. என்ன பீமனை கொல்வதற்காக இது ஈஸ்வரனிடத்தை தவம் செஞ்சு வாங்க. ஒன்றரை மாதம் வேணா அவன் தான் எனக்கு எதிரி. பீமனாலும் ஒழுதா அபிமனாலும் ஒழுதா பீமன் 5 மடங்கு பலம் பெற்றவன். விட்டு வச்சா அப்படியா அப்படியா இதுதான் சமயம்.
ஒருவன் வெள்ளை புடைந்தவன் ஒருவன் வெள்ளை உடைக்கும் இப்படி பேகோளம் கொண்டு ஒருவனை கொள்வதாக பேகோளத்து என்னை கொண்ட வாழைகளை வீசி விட்டார்கள். மாமா நடுவிலே நிறுத்தி விட்டாயே ஆயா கேசவத்திரை மகனே
பாடிட்டாங்க 10 நாள் முட்டுறார் சொன்னதுக்கு எந்த காலத்தை பெற்றார் மகனே அபிமன்யா நீ போகாதடா அப்படி என்று பலமுறை எனக்கு புத்திமதிகள் சொல்லி இந்நாட்டை மதியவில்லை அந்த சொன்ன வாக்கு நான் நிராத மகனாக இருக்கின்றேன். என் கையிலே ஆயுதம் ஒன்று கிடையாது. அதாவது ஒரு மொண்டி கத்தியாக இருந்தாலும் சரிதான், ஒன்று வாளாக இருந்தாலும் என்னோடு கொடுத்தினால் மீண்டும் உங்களோடு அமராடுவேன்.
அறிவில்லை உனக்கு? அறிவு கட்ட முடியா இல்ல ஒரு அண்டு கை இல்லாத எப்படி சொல்லி அடிக்கிறான்? எப்படி ஜோதிச்சு அடிக்கிறான்? கத்தி கொடுத்தா சும்மா விடுவான் பஞ்சாலை துறையா பள்ளியில சத்த வைத்து அடியா சண்டாளன் பஞ்சாலை துறையா பள்ளியில சத்த வைத்து எங்காடு பூமி தன்னை செய்த பருத்த பாவி எங்காடு பூமி தன்னை செய்த பருத்த பாவி எங்காடு சந்ததமோ தலைவர் கேட்டேன் உன்னை முறைப்படி அடிக்கிறான் காட்சி கழுகு தின்று கூத்துடையாக தருகிறேன் நான் கையிலே ஆயுதம் இல்லாமல் இரு ஆடுவாடியாக இருக்கின்றேன் நான் என் தந்தையாய் அர்ஜுன மகாராஜன் மகனே அபிமன்னன் குருஷேத்திர பூமியில் சென்றவுடனே உனக்கு எதுவாக ஆபத்து சென்று விட்டான் அதோடு நான் கொடுத்திருக்கிற அபாய சங்கனி ஊதினான் இமைப்பட்ட உண்மையை உன் உயிரை வந்து காக்கிறேன் அப்படி என்ன என் தந்தையாகி தெரிவித்தான் அதனால் அப்பா நான் குருஷேத்திர பூமியில் நான் பாடியாக இருக்கின்றேன் இந்த பாடலாகிய சண்டால துரியோதன் ஒருவரை கொள்வராகத்தாரே கோலை வளர்த்து ஒரு தன் கலத்தை அரைக்கும் கொடுத்து விலை உடைக்கும் இப்படி என்று சாய்த்து விட்டார்கள் நான் ஒன்றாத பாடியாக இருக்கின்றேன் என் கையிலே ஆயுதம் கிடையாது அப்பா அபிமன்னன் அபாய சங்கம் ஊதும் போது இந்த குரல் கேட்டா அர்ஜுனன் எப்படி அர்ஜுனன் எப்படியாவது சென்று வந்து விடுவான். அப்படி எண்ணி பகவான் வெற்றி சங்கம் ஊத வெற்றி சங்கம் ஊத கேட்க அர்ஜுனா 14,000 பேர் பெண்கள ரதகாரை கொண்டிருக்கின்றோம் அந்த சந்தோஷம் ஊதினேன் அப்படி எண்ணி அரமனை திரும்பும்போது அபிமன்னன் செத்த செய்தியை கேட்டார் உடனே உயிருக்கு விடுவார் அப்படி எண்ணி மறுமணியிலே இந்திரனை அனுப்பி ஒரு குழந்தை செத்த பாவனையாத்தாரி அக்கினி முத்தி இறங்கி வரும் அக்கனும் போய் மறிக்கும் போது 7 அக்கினி இறங்க போகுது என் மகன் ஒரு மகன் இருந்தான் அந்த ஒரு மகன் இருந்ததுனால் நான் அக்கினி இறங்க போகிறேன் அப்படின்னு உழைக்க ஒரு பிள்ளை இறந்து விட்டா இதுக்காக இறக்கக்கூடாது அப்படி சொல்ல நாளைக்கு உன் பிள்ளை இறந்து விட்டா நீ இறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி விடு அப்படி பிராமண சத்தியம் வாங்கி கொள்ள பாதி கூடாரம் அவன் இறந்து கிடப்பதை கண்டு யார் கொண்டாடுன்னு கேட்க வைந்தவன் யார் கொண்டாடுன்னு உடனே இனிமேல் ஒரு ஆடு தேவை இல்லை சந்த தேவை என்று அஞ்சனை முட்டி அச்சுடன் யோகாதி வரகாரி வரும்போது அந்த பிராமணனோடு வந்து உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அன்னைக்கு நான் அக்கினி இறங்க போய் எனக்கு தடுத்து இல்லை இன்னைக்கு நீ இறங்க போய் நியாயமா அப்படின்னு கேட்க நான் தெரியாம செய்து விட்டேன் இருந்தாலும் என் மகனை கொண்ட செய்தவனை நாளை 14ஆம் நாள் யுத்தத்தில் கதிரோடு சூரிய பகவான் சீக்கிர உதயமாய் அஷ்டபாவதற்கு முன்னில் அந்த ஜெயந்தவனை கொல்லாவிட்டால் அக்கினி முட்டி அதில் இறங்கி உயிர் அப்படி பலவிதமான சபதங்களை செய்துவிட்டார் என்ன இதுக்க பிடிவிற்காக பசுவாக வாங்க வேண்டும் ஒரு நாடகம் 13ஆம் நாள் அபிமன்னன் சொந்தமாக ஜெயந்திட்டு கொடுத்தார் இன்னொரு நாடகம் உச்சது எல்லோரும் சென்று வாருங்கள் என்று நினைக்கும்
சாமி நோக்கு